வணக்கம். இது நியூஸ் மினிட் தமிழ். நான் ஷபீர் அகமது. அஇஅதிமுகவுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவரான முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் தாவேகாவில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். இந்த இணைப்பு பல மட்டங்களில் பல கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. அஇஅதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, தொண்டர்கள்லாம் விஜயபாஸ்கர் போன்ற தலைவர்களே அஇஅதிமுக விட்டு வெளியேறாங்க அப்படின்னா நம்ம கட்சியோடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறது, அதற்கான இண்டிகேஷன்ஸ் இது அப்படின்னு அதை அஇஅதிமுகவினர் அப்படி பார்க்குறாங்க. தாவேகாவில் இருக்கக்கூடியவர்கள் இவரை ஏன் நம்ம கட்சியில் சேர்க்குறாங்க, ஏன்னா இவருக்கு எதிராக தான் நம்ம அரசியல் பண்ணுறோம், இந்த இரண்டு கட்சிகளுக்கு எதிராக தான் நாம் அரசியல் செய்கிறோம் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இப்போ அவங்களையே நம்ம கட்சியில் அவங்க பல பேகேஜஸோடு வராங்க, பல புகார்களோடு வராங்க, பல குற்றச்சாட்டுகளோடு வராங்க. அவங்கள நாம் ஏன் இந்த கட்சியில் சேர்க்கணும்? அப்போ இந்த கட்சியில் இருப்பவர்களுக்கு பழைய ஆட்களுக்கெல்லாம் என்ன மதிப்பு இருக்கிறது அப்படின்னு அந்த கேள்விகள் என்பது இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி ஒரு மிக முக்கியமான கேள்வி என்பது இருக்கிறது. திரு விஜயபாஸ்கர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், புகார்கள், ஊழல் வழக்குகள், இதை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவர் தாவேகாவுக்கு வரார் அப்படின்னும் போது அவரை தாவேகா தலைமை சேர்த்துக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறது அப்படின்னும் போது ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறோம், நாங்கள் தூய சக்தி, நாங்கள் ஊழலை ஒழிக்கப் போகிறோம் அப்படின்னு சொன்ன முழக்கங்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்ற அந்த கேள்விதான் இந்த வீடியோவில் ஏன் விஜயபாஸ்கரை தாவேகாவில் இணைத்தது தவறு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர் அண்ட் ரிக்வெஸ்ட். நியூஸ் மினிட் தமிழ் அண்ட் நியூஸ் லாண்ட்ரி நாம் ஒரு கம்ப்ளீட் ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். எந்த விதமான அரசாங்க விளம்பரமோ அரசியல் கட்சிகளுடைய விளம்பரமோ நம்பி இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள் அல்ல, முழுக்க உங்களுடைய ஆதரவோடு இயங்கக்கூடிய ஊடக நிறுவனங்கள். ஆகவே தான் நாம் எந்த விதமான சார்பு தன்மையும் இல்லாமல் உள்ளபடியே இருக்கக்கூடிய செய்திகளை அப்படியே கொடுக்குறோம். உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம், பட் இதுதான் கள நிலவரம் அப்படின்னும் போது அதை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோம், அதை மக்களுக்கு தெரிவிக்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில் எங்களுடைய வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா பல இடங்களில் என்ன கள நிலவரம் இருக்கிறதோ அதை அப்படியே சொல்லி இருக்கிறோம். ஸோ அதனால் நாம் செய்கின்ற இந்த பணி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை தொடர வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களுடைய ஆதரவு தெரிவிப்பீங்கன்ற நம்பிக்கையில் 8/6/2014 இந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டேட்டில் தான் ஒரு ரெய்ட் நடக்குது. ரெட் ஹில்ஸில் ஒரு கம்பெனி குடோனை ரெய்ட் பண்ணுறாங்க. அண்ணாமலை இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி குடோனை யார் ரெய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை போலீஸுடைய CCB, சென்ட்ரல் கிரைம் பிரான்ச். இந்த சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் அதிகாரிகள் ரெய்ட் பண்ணும்போது அந்த குடோனில் இந்த குட்கா ப்ராடக்ட்ஸ் நிறைய அங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதற்கான வேலைகள்லாம் பெரிய அளவில் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னும் போது அதை எல்லாத்தையும் சீஸ் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் போலீஸ்ட்டு அதை ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டை ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. சென்ட்ரல் எக்ஸைஸ் போன்ற மற்ற ப்ரொசீஜர்ஸ்லாம் என்ன இருக்கோ, ஒரு இல்லீகலாக ஒரு ஆக்டிவிட்டி நடக்கிறது அப்படின்னும் போது அந்த ஆக்டிவிட்டியை காவல்துறை கண்டுபிடிச்ச உடனே அது அவங்க மட்டுமே அந்த ஆக்டிவிட்டியை ஃபாலோ பண்ணிட்டோ மற்ற விஷயங்களை எல்லாம் அதில் கவனிக்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. மற்ற டிபார்ட்மெண்ட்ஸுடைய ரோலும் இருக்கும். இப்போ ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டோடைய ரோல் இருக்கும், சென்ட்ரல் எக்ஸைஸ் ரோல் இருக்கும், கமர்ஷியல் டேக்ஸுடைய ரோல் இருக்கும். இவங்க எல்லாருக்கும் இந்த தகவல் என்பது கொடுக்கப்படுகிறது. இந்த தகவல் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு நாம் என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா, இல்லீகலாக தமிழ்நாட்டில் குட்கா விற்கிறாங்க, சென்னையில் குட்கா இங்கேருந்து தான் பெரிய அளவில் சப்ளை ஆகுது. நீங்கள் குட்கா பேன் 2013ஆம் ஆண்டு நடந்து விட்டது. டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் பர்டிகுலர்லி குட்கா இந்த ப்ராடக்ட்ஸை பேன் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு அரசாங்கம். அப்போது இல்லீகலாக ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது அப்படின்னா அதை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் அப்படின்றது தான் இந்த அதிகாரிகளுடைய பணியாக இருக்கும். இத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னா இத்தனை டிபார்ட்மெண்ட்ஸுடைய வேலையும் அந்த பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ஃபோர்ஸ் பண்ண வேண்டியது. ஆனால் என்ன ஆகுது பார்த்திங்கன்னா, மாறாக அந்த ஆக்டிவிட்டி இல்லீகலாக நடக்குது, இதில் இவ்வளோ பணம் புழங்குகிறது அப்படின்லாம் தெரிந்து கொண்டு லஞ்சம் வாங்கிவிட்டு அந்த ஆக்டிவிட்டியை கண்டினியூ பண்ண விட்டுறாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு பணம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2014ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆக்டிவிட்டி அப்போவே முடித்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும். சம்மந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். அந்த இண்டஸ்ட்ரீஸை சீல் பண்ணியிருக்கணும். அந்த குட்காவை சீஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயும் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்களோ அவர்களெல்லாம் வழக்கை சந்தித்து ட்ரையலை சந்தித்து அவர்கள் செய்த அந்த குற்றங்களுக்காக அவர்கள் நீதிமன்றத்திற்கு முன் நிறுத்தப்பட்டு சட்டத்திற்கு முன் நிறுத்தப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். மாறாக அந்த ஆக்டிவிட்டி இன்னும் பன்மடங்கு அதிகமாக
ரொம்ப ஹாப்பியாக எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அந்த ஆக்டிவிட்டி கண்டினியூ ஆகுது. 2016ஆம் ஆண்டு 7வது மாதம் ஜூலை மாதம் ஒரு இன்கம் டேக்ஸ் ரெய்ட் வந்து இந்த ஏரியாவில் நடக்குது. நம்ம சொன்னோம் இல்லையா, அண்ணாமலை இண்டஸ்ட்ரீஸ் ரெட் ஹில்ஸில் இருக்கக்கூடிய அந்த குடோனில் இன்கம் டேக்ஸ் ரெய்ட் பண்ணுறாங்க. அங்கே மட்டும் ரெய்ட் பண்ணாமல் அது சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்லையும் இன்கம் டேக்ஸ் ரெய்ட்ஸ் நடக்குது. இன்கம் டேக்ஸ் ரெய்ட் நடக்கும்போது அந்த இன்கம் டேக்ஸ் ரெய்டில் நீங்கள் வந்து இந்த குட்கா இல்லீகல் பேன் அப்படின்றதெல்லாம் வந்து இரண்டாவது. பட் பெரிய அளவில் அங்கே வந்து பணம் புழங்குகிறது, உங்களுக்கு வந்து டேக்ஸ் எவிஷன் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அவங்க வந்து ரெய்ட் பண்ணுறாங்க. ரெய்ட் பண்ணும்போது அந்த லெட்ஜரு, அவங்களுடைய அக்கௌண்ட்ஸ் புக்கு, அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் வச்சுருக்காங்க, அந்த பேப்பர்ஸு, மற்ற விஷயங்கள், இதை எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாங்க. எடுத்து பார்க்கும்போது என்ன வியாபாரம் இவங்க பண்ணுறாங்க, என்ன ப்ரொடக்ஷன்னு, என்ன ப்ராசஸ்ஸு, என்ன டிஸ்ட்ரிபியூஷனு, எவ்வளவு பணம் வருது, எவ்வளோ பணம் வெளியே போகுது, என்னென்ன எக்ஸ்பென்சஸ்ஸு, யார் யாருக்கெல்லாம் பணம் போகிறது அப்படின்ற விஷயங்களை எல்லாம் எடுத்து அவங்க பார்க்குறாங்க. அப்போது எம்டிஎம் குட்கா, கருடா, டெம்பர், லோக்கல், ஆர்சிஎம், ஆர்சிஎம் 1000, கேஎஃப்ஜி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸை வந்து இவங்க விற்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு பெரிய அளவில் ஒரு ஸ்கேலில் இந்த பிஸ்னஸ் நடக்குது. அதுவும் வந்து குட்கா தமிழ்நாட்டில் பேன், தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். அவன் இந்த அளவுக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் நடக்குதுன்னா இந்த அளவுக்கு பணம் புழங்குகிறது அப்படின்னும் போது அதை வந்து கூடுதலாக அவங்க விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அந்த கம்பெனியை நடத்துகின்றவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிவி ஸ்ரீனிவாச ராவ், அதுக்கப்புறம் ஏவி மாதவ் ராவ், அப்புறம் தல்லம் உமாசங்கர் குப்தா. இவங்க 3 பேரும் வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் மாதிரி ஆரம்பித்து ஒரு பர்சன்டேஜ் வச்சு அவங்க வந்து இந்த பிஸ்னஸை பெரிய அளவில் நடத்துகிறாங்க. அப்போ இந்த பிஸ்னஸில் எவ்வளவு பணம் வருகிறது, எவ்வளவு பணம் போகிறது அப்படின்ற விஷயங்களை எல்லாம் வந்து அந்த அக்கௌண்ட்ஸ் புக்கெலாம் அலசி ஆராயும் போது அம்ஜிக்கரையில் இருக்கக்கூடிய யோகேஸ்வரி அப்படின்ற ஒரு அக்கௌண்டன்ட், இந்த கம்பெனியோடைய அக்கௌண்டன்ட். ஸோ அந்த யோகேஸ்வரி அப்படின்ற அந்த அக்கௌண்டன்ட்டுடைய வீட்டுக்கு போய் சர்ச்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள். கண்டக்ட் பண்ணும்போது அக்கௌண்டன்ட் தான் வந்து முக்கியமான ஆவணங்களை எல்லாம் வைத்திருப்பார். அப்போ அந்த ஆவணங்களை எல்லாம் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக லெட்ஜராக இருக்குது. அதாவது அக்கௌண்ட் புக்ஸை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அக்கௌண்டிங் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி இந்த தரவுகளை எல்லாம் வந்து அதில் சேகரித்து வைத்திருக்கிறார்கள். எல்லாத்தையும் ஒரு பென் டிரைவில் போட்டு வச்சுருப்பாங்க, இல்லை ஹார்ட் டிஸ்கில் போட்டு வச்சுருப்பாங்க போல். ஸோ அந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து ஒவ்வொன்றா பார்க்கும்போது உங்களுக்கு 2013ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துலேருந்து 2014ஆம் ஆண்டு அக்டோபர், நவம்பர் அந்த மாதம் அந்த சமயத்தில் மட்டும் தமிழ்நாட்டு முழுவதும் இல்லீகல் குட்கா சேல்ஸ் எவ்வளவுக்கு நடந்திருக்கு அப்படின்னா 255 கோடி ரூபாய்க்கு. இதில் அந்த நிறுவனத்துக்கு மட்டுமே லாபமாக வந்திருக்கக்கூடிய தொகை என்பது 81 கோடி ரூபாய். இந்த அளவுக்கு பெரிய ஒரு பிஸ்னஸ் அப்படின்றது அதில் இருக்குது அப்படின்னும் போது அப்போ அவங்க அந்த கம்பெனியோடைய ப்ரொப்ரைட்டர்ஷிப், பார்ட்னர்ஷிப் அப்படின்னா அதுக்கு வந்து லைசன்ஸ் இருக்கிறதா, யார் பேரில் லைசன்ஸ் இருக்கிறது, இவங்க வந்து இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்களா, இவங்க வந்து மற்ற டாக்ஸஸ்லாம் கட்டுறாங்களா, அப்படி இப்படின்னு எல்லா விஷயங்களையும் எடுத்து பார்க்கும்போது எதுவுமே சரியில்லை. அதுக்கு அடுத்தது நவம்பர் 2014லேருந்து ஜூன் 2016 வரைக்கும் இந்த காலகட்டத்தில் இவங்களுடைய சேல்ஸ் மட்டும் தமிழ்நாடு முழுவதும் இவங்களுடைய சேல்ஸ் மட்டுமே 384 கோடி ரூபாய். இவங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய லாபம் வந்து 126 கோடி ரூபாய். இந்த 3 பேர் இல்லீகலாக நடத்தக்கூடிய இந்த கம்பெனி 22 மாதங்களில் 100 கோடி ரூபாய்க்கு மேலே அவங்க வந்து லாபத்தை மட்டுமே சம்பாதித்திருக்கிறார்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் இல்லீகல் பிஸ்னஸ். அப்போ இந்த இல்லீகல் பிஸ்னஸ்லாம் இந்த அளவுக்கு நடந்திருக்கிறது அப்படின்றதை தெரிந்து கொண்டு ஒரு இல்லீகல் பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னா அது வந்து சும்மா பொதுவாக ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி மாதிரி யார் வேணால் ஆரம்பித்து பண்ணிட முடியாது. இந்த ஸ்கேலில் பண்ணுறாங்க அப்படின்னும் போது பலருக்கு பணம் போயிருக்கிறது அப்படின்ற அந்த சந்தேகம் என்பது வருகிறது. அந்த அக்கௌண்ட்ஸு இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு அதிகாரிக்கும் எவ்வளவு பணம் கொடுக்கிறார்கள், மாதம் எவ்வளவு தொகை போகுது அப்படின்னு ப்ராப்பராக வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் புக்கில் ஒரு லெட்ஜரில் பக்காவாக எழுதி வச்சுருக்காங்க. அப்போ இந்த அளவுக்கு வந்து ப்ராசஸை வந்து ரொம்ப ரொம்ப லீகலாக பண்ணுற ப்ராசஸ் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி இல்லீகலாக இந்த பிஸ்னஸை பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அவங்க அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது பல கோடி ரூபாய் வரி ஏற்பு செய்திருக்கிறார்கள் அப்படின்றது இன்கம் டேக்ஸோடைய கவலை. மட்டும் வரி கட்டிட்டாங்கன்னா போதும் அப்படின்றது அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க வேண்டும், பல அதிகாரிகளுக்கு பணம் என்பது போயிருக்கிறது அப்படின்றத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அந்த லெட்ஜர் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த லெட்ஜரில் கோட் வேர்டில் யாருக்கு எவ்வளவு பணம் போயிருக்கிறது,
ஃபார் எக்ஸாம்பிள் சிபி அப்படின்னா 10 லட்ச ரூபா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. இப்போ எப்படி அந்த டிரான்சாக்ஷன் வந்து நடந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஇ அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஜிஇ ப்ராக்கெட்டில் என்கே சிஇ இல்லை சிபி அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஜிஇனா ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், என்கேனா அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்தவர் நந்தகுமார், அதுதான் என்கே. அப்புறம் சிஇ அப்படின்னா சென்ட்ரல் எக்ஸைஸ், சிபி அப்படின்னா கமிஷனர் ஆஃப் போலீஸ், ஏசிபினா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ், ஹெச்எம் அப்படின்னா ஹெல்த் மினிஸ்டர், ஃபுட்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், ஜேசிபினா ஜாயிண்ட் கமிஷனர், சிஇனா சென்ட்ரல் எக்ஸைஸ், ஹெச்பிசிஇ அப்படின்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் ப்ரிவென்டிவ் சென்ட்ரல் எக்ஸைஸ். அது ப்ரிவென்டிவ் யூனிட் ஒன்று இருக்குது போல் சென்ட்ரல் எக்ஸைஸில், அந்த யூனிட் வரைக்கும் போய் இவங்க வந்து லஞ்ச பணத்தை மாதம் கொடுத்துருக்கிறார்கள். சிசிபி அப்படின்னா சென்னை கார்ப்பரேஷன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயும் ஜென்ரல் எக்ஸ்பென்ஸ் GE/HM/R அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா, ஜென்ரல் எக்ஸ்பென்ஸ் டு ஹெல்த் மினிஸ்டர் டு யார் கொண்டு போய் கொடுத்துருக்காங்கன்னா ராஜேந்திரன், ஆர் ஃபார் ராஜேந்திரன், அந்த மாதிரி வந்து அந்த கோட் வேர்டில் எழுதி வச்சு இந்த லெட்ஜர்ஸ்லாம் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் அதிகாரிகள் எடுத்துக்கிட்டு அந்த யோகேஸ்வரின்றவங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது அது எல்லாத்தையும் அவங்க டீகோட் பண்ணி சொல்லும்போது, இதில் எல்லா மட்டங்களிலும் அரசாங்க ஊழியர்களுக்கு பணம் என்பது லஞ்சமாக போயிருக்கிறது. அப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு சிண்டிகேட் வந்து இல்லீகலாக இவ்வளவு மேசிவ் ஸ்கேலில் ஒரு இல்லீகல் பிஸ்னஸை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா அதிகாரிகளுக்கும் பணம், அமைச்சர்களுக்கு பணம். அப்போ இந்த விஷயத்தை வந்து இமீடியட்டாக வந்து இவங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இன்வெஸ்டிகேஷனை என்னென்ன விஷயங்களெல்லாம் கண்டுபிடிச்சாங்களோ அந்த ஆதாரங்களை எல்லாம் வந்து இணைச்சு, இப்போ எப்படி இடி வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு லெட்டர்லாம் எழுதிட்டு இருந்தாங்க, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ ஊழல் நடந்திருக்கிறது, அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஊழலை கண்டுபிடிச்சோம், டாஸ்மாகில் ஊழலை கண்டுபிடிச்சோம், இது குறித்து நடவடிக்கை எடுங்க அப்படின்லாம் வந்து அவங்க எழுதுகிறாங்களோ, அதே மாதிரி ஒரு ஏஜென்சிக்கு ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டி நடக்கிறது அப்படின்னு தெரிஞ்சால் சம்பந்தப்பட்ட துறைக்கு அந்த விஷயங்களை எல்லாம் அவர்களுடைய கவனத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்றது அவங்களுடைய மேண்டேட். அதை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்போ அந்த லெட்டரெல்லாம் வந்து அவங்க தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எழுதுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், தமிழ்நாடு போலீஸுக்கு அனுப்புகிறாங்க. அந்த லெட்டரை வந்து அப்படியே அது அது வந்துச்சு நமக்கு அப்படின்னு மூச்சு கூட விடாமல் அது எல்லாத்தையும் வாங்கி வச்சிடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் சொல்லியிருக்கக்கூடிய ஹெச்எம், ஹெல்த் மினிஸ்டர், அப்போதைய ஹெல்த் மினிஸ்டராக இருந்த விஜயபாஸ்கர் அவர்கள் உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதத்துக்கு அவங்களுக்கு வந்து 10 லட்ச ரூபா வந்து இங்கேருந்து போயிடும். இதை கொண்டு போய் அந்த ராஜேந்திரன் அப்படின்ற நபர் வந்து அவருடைய பிஏவாக இருந்த சரவணன் அப்படின்ற ஒரு நபருக்கு கொடுத்துருவார். அதை கொண்டு வந்து லெட்ஜரில் ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் HMRJ அப்படின்னு எழுதி வச்சுருவாங்க. மாதம் அந்த பணம் என்பது போயிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எல்லா அதிகாரிகளுக்கும் போன பணத்தெல்லாம் வந்து அவங்க எழுதி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிவி ரமணா அப்போ இருந்த கமர்ஷியல் டேக்ஸ் மினிஸ்டர், அவருக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 7 லட்ச ரூபா அப்படின்ற அளவில் அந்த பணம் என்பது மாதம் கொடுக்கப்படும். பின் நாட்களில் அவங்க என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ் நல்லா ஆகோன்னு போயிட்டு இருக்கும்போது அந்த 7 லட்ச ரூபா லஞ்ச பணத்தை 10 லட்ச ரூபாவாக உயர்த்தி இருக்கிறார்கள். இப்போ விஜயபாஸ்கர் அவர்களுக்கு போன லஞ்ச பணம் என்பது 10 லட்ச ரூபா. இப்போ 10 லட்ச ரூபா பத்தாது, நீங்கள் பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு, 14 லட்ச ரூபாய்ன்னு உயர்த்தப்பட்டிருக்கு. இது எல்லாமே வந்து ரெக்கார்டிகளாக இருக்குது. நான் எதுவும் வந்து சும்மா அலிகேஷன்ஸ்லாம் பேசலை. இது எல்லாமே வந்து கேஸ் ஃபைல்ஸில் இருக்கக்கூடிய சமாச்சாரங்கள். இது எல்லாமே வந்து வெல் டாக்குமெண்டட் ஃபேக்ட்ஸ். அப்போ இந்த இடத்துல தான் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை, இவர்கள் மீது என்ன நடவடிக்கை அப்படின்னா அந்த கேள்விகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே வெளியே வர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி குட்காவில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஊழல் நடந்திருக்கிறது அப்படின்னு. அம்மையார் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது கூட இந்த விஷயங்கள் அவ்வப்போது அப்படியே அரசல் புரசலாக பேசப்படும். பெரிய அளவில் யாரும் ரிப்போர்ட் பண்ணல. அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு ஹிண்டு வந்து இந்த விஷயத்தை ரிப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த லெட்டர் சமாச்சாரங்கள் பற்றி எல்லாம் வந்து விபி ரகு அவர்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஹிண்டுவில் விஜயகுமார் அவர்கள் தான் இந்த லெட்டரை பற்றி இதெல்லாம் வந்து பெயர்கள்லாம் மென்ஷன் பண்ணாமல் அவர் வந்து ஹிண்டுவில் இதை ரிப்போர்ட் பண்ணுறாரு. அப்புறம் இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றதால நான் டைம்ஸ் நோவில் இருக்கும்போது அதை ஃபாலோ பண்ணுறேன். These reports is that investigation and interrogation details reveal that this person has been paying money to the health minister of Tamil Nadu. It was paid through one Mr. Rajendran. Rajendran is a broker. The description is GE, General Expenses, Health Minister,
and RJ is Rajendran. இந்த ஹெச்எம் அப்படின்னா யார், அந்த டேட்டில் யார் ஹெச்எம்மாக இருந்தாங்க, ஹெல்த் மினிஸ்டராக யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரு விஜயபாஸ்கர் அவர்கள் ஹெல்த் மினிஸ்டராக இருக்கிறார் அப்படின்னு அவரை தொடர்பு கொண்டு நாம் பேசுகிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு எதிராக இந்த குற்றச்சாட்டுகள் இருக்குது அப்படின்னா, கடவுள் சத்தியமாக நான் அதெல்லாம் பண்ணலை, எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, அந்த மாதிரி ஒரு பணமே நான் வாங்கலை அப்படின்லாம் வந்து அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. இதை நாங்கள் டைம்ஸ் நோவில் நியூஸாக கேரி பண்ணோம். The police officers are trying to say that they are trying to take action against their own officers. There is a DVSC probe that is pending. They have started their investigations, but virtually nothing has happened. அந்த சமயத்தில் வந்து அந்த குறிப்பாக அந்த டேட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லஞ்ச பணம் எந்தெந்த தேதிகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது கூட அவங்க வந்து அந்த லெட்ஜரில் நோட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அந்த தேதியில் யார் வந்து சென்னை மாநகரத்துடைய காவல்துறை ஆணையராக இருந்தார் அப்படின்றத பார்த்துட்டு நாம் வந்து அவங்கள தொடர்பு கொண்டு பேசுகிறோம். அப்போது ஜார்ஜ் அவர்கள் சென்னை மாநகரத்துடைய காவல்துறை ஆணையராக இருந்தார். அவரை தொடர்பு கொண்டு பேசுகிறோம். அவரும் வந்து பெரிய அளவில் இதற்கு எந்த விளக்கமும் கொடுக்கல. அதே மாதிரி டிகே ராஜேந்திரன் அவர்கள் பின்னாட்களில் அவர் வந்து தமிழ்நாட்டுடைய டிஜிபியாக வந்தார். ஜார்ஜும் வந்து டிஜிபியாக பதவி உயர்வு பெற்றார். அவங்கெல்லாம் வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க, அவங்களுக்குலாம் மாதம் மாதம் பணம் போயிருக்கிறது அப்படின்றத ரொம்ப ரெக்கார்டிக்கலாக இருக்கும்போது அந்த விஷயங்களை வந்து எடுத்து நான் வந்து டைம்ஸ் நோவில் பப்ளிஷ் பண்ணுறேன். டைம்ஸ் நோவில் அந்த ஸ்டோரியை போட்ட உடனே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அதிகாரி 100 கோடி ரூபாய்க்கு டெஃபமேஷன் போடுவேன் அப்படின்னு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. இன்னொரு அதிகாரியும் 100 கோடி ரூபாய்க்கு உங்கள் மீது நாங்கள் டெஃபமேஷன் போடுவோம் அப்படின்னு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பெரிய நெருக்கடி. இதில் சம்பந்தப்பட்ட எல்லோர் மீதும் வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றது தான் வந்து பெரிய அளவுக்கு அப்போது ஒரு ப்ரெஷர் அப்படின்றது பில்ட் ஆச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க டைம்ஸ் நோவில் வந்து அந்த செய்திகள்லாம் வந்து இதில் ஒரு கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு சட்டமன்றத்தில் கொண்டு போய் அதை பெரிய அளவில் வந்து வச்சு அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடுமையான நெருக்கடியை அரசாங்கத்துக்கு கொடுக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இது தொடர்பாக மேலும் விசாரணை தேவை, அதாவது ஒரு அன்பயஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் இதில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ் பாரதியை வச்சு ஒரு பெட்டிஷனை வந்து உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றம் இந்த கேஸை வந்து அப்படியே சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுச்சு. இப்போ சிபிஐயில் இந்த கேஸ் சார்ஜ் ஷீட்லாம் போடப்பட்டு ட்ரையல் ஸ்டேஜில் அந்த கோர்ட்டில் இருக்குது. இந்த கேஸை அவங்க வந்து டே டு டே ட்ரையல் நடத்துனாங்கன்னா இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை பேர் மீதும் வந்து நடவடிக்கை எடுத்து விடலாம், அவர்கள் தண்டிக்கப்படலாம். ஆனால் அப்போது அதிமுக பாஜக அப்படின்னு ஒரு இணக்கமாக இருக்கும்போது இதை அப்படியே கோல்ட் ஸ்டோரேஜில் போட்டாங்க. சிபிஐ விசாரணைலாம் பண்ணி முடித்து சார்ஜ் ஷீட்லாம் ரெடியாக இருக்குது. சார்ஜ் ஷீட் வந்து ஃபைல் பண்ணுறதுக்கு வந்து அப்ரூவல் வந்து கொடுக்கப்படலை. அதே மாதிரி கவர்னர் ஆஃபீஸில் விஜயபாஸ்கர் அவர்கள் மீதும் பிவி ரமணா அவர்கள் மீதும் வந்து ப்ராசிக்யூட் பண்ணுறதுக்கு சாங்ஷன் கொடுக்கல. பெரிய போராட்டம் பண்ணி தான் திமுக அந்த சாங்ஷனை வாங்கினாங்க. என்ன எங்களுக்கு லெட்டரே வரல அப்படின்றாங்க. 2023லலாம் சாங்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர்லாம் அனுப்பியதற்கு பிறகு கூட லெட்டரு கொடுக்காம அப்படியே வந்து இழுத்து போட்டுகிட்டே இருந்தாங்க. காரணம் என்னென்னா அவங்க வந்து கூட்டணியில் இருக்காங்க அப்படின்றதுனால. நீங்கள் பார்த்துருக்கலாம், பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது விஜயபாஸ்கர் அவர்களுடைய தோளில் தட்டி கொடுத்து அப்படியே பயங்கரமாக பேசுவார். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கை வந்து அப்படியே ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு போயிடுச்சு. இப்போ இவ்வளவு கோடி ரூபாய் இவங்க சம்பாதிச்சாங்களே, இவ்வளவு கோடி ரூபாய் இதில் கொள்ளை அடித்தாங்களே, இந்த பணத்தெல்லாம் எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில், குண்டூரில், அமராவதியில் இந்த மாதிரி பல பகுதிகளில் கொண்டு போய் அவங்க வந்து ப்ராப்பர்ட்டிஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் அந்த விசாரணை ஈடிக்கு போச்சு. ஈடி அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இதில் ஆதாரங்களோடு சிக்கி இருக்கக்கூடிய ஒரு வழக்காக இது இருக்கிறது. அப்போ இந்த வழக்கில் இவ்வளவு தாமதம் ஏன் அப்படின்ற அந்த கேள்விகளோடு தான் நாம் இருக்கும்போது தற்போது திரு விஜயபாஸ்கர் அவர்கள் தாவேகாவுக்கு செல்கிறார். இவ்வளவு பேகேஜோட இவ்வளவு குற்றச்சாட்டுகள். நீங்கள் விஜயபாஸ்கர் வந்து மற்ற விஷயங்கள்லாம் ஒரு கான்ட்ராக்டில் அவர் வந்து லஞ்சம் வாங்கினார், ஒரு கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கறதுல அவர் வந்து காசு வாங்கினார் அப்படின்றதெல்லாம் கூட வந்து அது வெளியே வந்தால் தான் தெரியும். ஆனால் இது வந்து உங்களுக்கு பப்ளிக் சேஃப்டி சம்மந்தப்பட்ட விஷயம். காரணம் என்னன்னா, ஒரு ஹெல்த் மினிஸ்டராக இருந்து கொண்டு ஒரு இல்லீகலாக குட்கா வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது. காரணம் என்னென்னா, பொதுமக்களுடைய உயிருக்கும் ஆபத்து விளைவிக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை வந்து இவங்க விற்கிறாங்க. ஆகவே அதை தடை செய்கிறோம் அப்படின்னு அதை தடை பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல அதை என்ஃபோர்ஸ் பண்ண வேண்டிய இடத்துல இருந்த திரு விஜயபாஸ்கர் அவர்கள் அந்த கம்பெனிஸ் கிட்ட இருந்தே வந்து பணம் வாங்கிட்டு இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டியை இவர் அலோவ் பண்ணார் அப்படின்றது தான் வந்து அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு.
அதே மாதிரி ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர், அதே மாதிரி சென்ட்ரல் எக்ஸைஸ், அதே மாதிரி காவல்துறையினர், காவல்துறையுடைய உயர் அதிகாரிகள், காவல்துறையுடைய பல உயர் அதிகாரிகளுடைய பெயர் இதில் இருக்குது. வி ஆறுமுகம் அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனர், அதுக்கப்புறம் சென்னை கார்ப்பரேஷன் கமிஷனர், செந்தில் ஆறுமுகம் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் அவர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர், டி.கே. ராஜேந்திரன், அதே மாதிரி கமிஷனர் ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் தினகரன், அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்ரீதர் ஜாயிண்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸாக இருந்தார். அதே மாதிரி உங்களுக்கு வந்து எஸ் ஜார்ஜ் கமிஷனர் ஆஃப் போலீஸாக இருந்தார். இவ்வளவு அதிகாரிகள் மீது இந்த குற்றச்சாட்டுகளும் இவர்கள்லாம் லஞ்சம் வாங்கி கொண்டு இந்த இல்லீகல் பிஸ்னஸை வந்து அலோவ் பண்ணாங்க. இப்போ மினிஸ்டர் வாங்குறாரு அப்படின்னு தெரிஞ்சால் கீழே இருக்கக்கூடிய எல்லாரும் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மினிஸ்டர் இல்லை, 2 மினிஸ்டர் வாங்குறாங்க. ஹெல்த் மினிஸ்டரும் வாங்குறாரு, கமர்ஷியல் டேக்ஸ் மினிஸ்டரும் வாங்குறாரு. அப்படின்னா கமிஷனராக வரக்கூடியவங்களுக்குலாம் இதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே சரியாக போயிட்டுருக்கு, ஒன்றும் இதில் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. ஸோ இதில் விஜயபாஸ்கர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா, அவர் ஒரு ஹெல்த் மினிஸ்டர், மக்களுடைய பொது சுகாதாரத்தை பேணி காக்கின்ற ஒரு பணி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நிர்வகிக்கக்கூடிய ஒரு இடத்துல அவர் இருக்கார். அவரை வந்து அவருடைய இன்டர்வென்ஷனில் அவருக்கு கீழே வந்து பல டாக்டர்ஸ் பணியாற்றுறாங்க, பல நர்சஸ் பணியாற்றுறாங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் பொதுமக்களுடைய நலன்கள், பொதுமக்களுடைய சேஃப்டி, இந்த மாதிரி விஷயங்களை கருத்தில் கொண்டு பணியாற்றக்கூடிய ஒரு நடவடிக்கையாக இருக்கும்போது, அப்படிப்பட்ட ஒரு நபர், அந்த துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நபர், அந்த பொறுப்பு வகிக்கக்கூடிய ஒரு நபர் இந்த மாதிரி குட்கா வந்து விற்பனை செய்வதற்கும் இல்லீகலாக இந்த பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கும் பணம் வாங்கி கொண்டிருந்தார் அப்படின்றது அப்போவே ஒரு நியாயமான அரசாங்கமாக இருந்துச்சுன்னா அவங்கள வந்து அந்த அமைச்சரவையிலேருந்து ட்ராப் பண்ணியிருக்கலாம். அம்மையார் ஜெயலலிதா ஏன் அதை பண்ணலன்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கும் தெரிந்திருக்கிறது, அல்லது அவங்க பார்வைக்கு போகாமல் கீழேயே மறைச்சிட்டாங்களா என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க வந்து கேபினெட்டில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தார். அதுக்கப்புறம் அந்த இபிஎஸ் உடைய கேபினெட்டில் பார்த்தீங்கன்னா அமைச்சராக இருந்து கொண்டு விசாரணைக்கெலாம் போயிட்டு வந்தார். அதாவது சிபிஐ விசாரணைக்கு போகும்போது சிபிஐ ஆஃபீஸ் முன்வழியில் கேமராஸ்லாம் இருக்கும் அப்படின்றதால பின்வாசல் வழியாக வந்து விசாரணையை முடித்து கொண்டு போனார். இந்த வழக்கில் அவர் கைதே ஆகலை. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டாங்க. அந்த வழக்கும் வந்து வேகம் எடுக்கவில்லை. எல்லா இடங்கள்லையும் அப்படியே ஸ்டக்காய் நிற்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. அப்படி இருக்கும்போது இப்பொழுது அந்த நபர் வந்து தாவேகாவில் இணைகிறார். தாவேகாவுக்கு வந்ததுக்கு பிறகு அவர் மீதான அந்த வழக்கெல்லாம் அப்படியே போயிடும், மாயமாக மறைஞ்சிரும் அப்படின்லாம் கிடையாது. அப்போ தாவேகா அரசாங்கம் செய்கின்ற இந்த விஷயங்களுக்கு எதிராக நமக்கு இருக்கக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னா, ஊழல் செய்ய மாட்டோம், ஊழல் செய்தவர்களை தப்பிக்க விட மாட்டோம், நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னாங்க. ஆனால் ஊழல் செய்தவர்களை கட்சியில் கொண்டு வந்து சேர்த்துட்டு என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள், ஆளுங்கட்சியில் இணைய வேண்டும் அப்படின்ற விருப்பம் எம்ஆர் விஜயபாஸ்கருக்கோ சி விஜயபாஸ்கருக்கோ மற்றவர்களுக்கு ஏன் வருகிறது? ஏன் அவங்கள காப்பாற்றிக்கணும் அப்படின்னு தான் வராங்க. அவங்க மீது நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. அப்போ அவங்களே கொண்டு வந்து உங்கள் கட்சியில் சேர்க்குறீங்க அப்படின்னும் போது திமுகவில் செந்தில் பாலாஜியை கொண்டு வந்து சேர்க்கும் போதும் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் என்ன வித்தியாசம்? பாஜகவில் போய் பல ஊழல்வாதிகள் இணைகிறார்கள், பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற இந்த கேள்விகள் தாவேகாவை நோக்கி எழுப்ப வேண்டும். என வாக்களித்த ஒவ்வொரு நபருக்கும் வந்து அவங்க வாக்களித்தது, எங்களுக்கு எம்ஆர் விஜயபாஸ்கர் வேணாம், எங்களுக்கு சி விஜயபாஸ்கர் வேணாம், எங்களுக்கு கேஎன் நேரு வேணாம், எங்களுக்கு ஏவா வேலு வேணாம், எங்களுக்கு எம்கே ஸ்டாலின் வேணாம், எங்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் வேணாம், எங்களுக்கு இபிஎஸ் வேணாம், எங்களுக்கு ஓபிஎஸ் வேண்டாம் அப்படின்னு தான் வந்து தாவேகாவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஏன்னா கடந்த காலங்களில் இவர்கள் செய்த தவறுகளை எல்லாம் வந்து தற்போது யாராச்சும் வந்து மாற்றுவாங்களா அப்படின்ற அந்த உணர்வு, அந்த எண்ணம், அட்லீஸ்ட் புதுசாக மக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, இந்த 3 விஷயங்கள் தான் வந்து தாவேகாவுக்கு பலமாக அமைந்தது. இப்போ தாவேகாவுக்கு நம்பர்ஸ் கிடைக்கல அப்படின்றதுக்காக இப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் கட்சியில் கொண்டு வந்து கட்சியில் சேர்த்துக்கிட்டு என்ன மெசேஜை வந்து கன்வே பண்ண நினைக்கிது தாவேகா அரசாங்கம்? என்ன மெசேஜை திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருந்து கொண்டு கன்வே பண்ணுறாரு? ஊழல் ஒழிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நாளை விஜயபாஸ்கரில் பக்கத்தில் வச்சுக்கிட்டு பேச முடியுமா? விஜயபாஸ்கரை கட்சியில் வச்சுக்கிட்டு ஊழல் ஒழித்தே தீர்வோம் அப்படின்னு பேச முடியுமா? அப்படின்ற அந்த கேள்விகள் அப்படின்றது தாவேகாவை நோக்கி எழும். அதாவது இவங்க கட்சியில் சேர போகிறாங்க அப்படின்னு அந்த பேச்சுக்கள்லாம் அடிப்படை போகும்போதே அதை யாராலையும் உறுதியாக சொல்ல முடியவில்லை, அதை யாராலையும் டிஃபெண்டும் பண்ண முடியல.
கட்சிக்காரங்களாம் இதை எப்படி டிஃபெண்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே போல் கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மத்தியில் கடுமையான அதிருப்தி என்பது இருக்கிறது. இவங்களுக்கு எதிராக தான் நாங்கள்லாம் வந்து களத்தில் வேலை பார்த்தோம், இவங்களுக்கு எதிராக தான் நாங்கள்லாம் அரசியல் பண்ணணும்னு நினச்சோம், இப்போ அவங்களே நம்ம கட்சியில் வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு அதிருப்தி என்பது இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொதுமக்கள் மத்தியில் இந்த குட்கா ஊழல் வழக்கு மட்டுமே வந்து விஜயபாஸ்கருக்கு எதிராக ஒரு பெரிய எதிர்ப்பை உருவாக்கி இருக்கிறது. மேபி அவருடைய பகுதியில் வந்து பெரிய செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராக இருக்கலாம். அதே போல் கரூர் பகுதியில் எம்ஆர் விஜயபாஸ்கர் ஒரு பெரிய செல்வாக்கு மிக்க தலைவராக இருக்கலாம். பட் அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகள், அந்த ஊழல் வழக்குகள், இது எல்லாமே வந்து பொதுமக்கள் மத்தியில் கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. பொதுமக்கள் இதை விரும்பவில்லை. ஆனால் அதையும் மீறி தாவேகா இதை செய்கிறது அப்படின்னும் போது அதில் என்ன மெசேஜ் வந்து திரு ஜோசப் விஜய் அவர்கள் கன்வே பண்ண போகிறான்னு தெரியல. இனி வருகின்ற காலங்களில் நாங்கள் ஒரு தூய சக்தி, இனி வருகின்ற காலங்களில் நாங்கள் ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு விஜயபாஸ்கரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தாவேகாவால் எப்படி பேச முடியும் அப்படின்ற அந்த கேள்வியோடு இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.